அதிகாலை ஜெபத்திலே நாம் தேவன் கொடுத்த வார்த்தையை நாம் இந்த மாலை வேளையிலே எடுத்து அதிலிருந்து ஒரு வார்த்தையை முக்கியப்படுத்தி ஜெபிக்க போகிறோம். காலையில் என்ன வசனம் பார்த்தோம்? பாட்டு புத்தகம் 7ஆம் அதிகாரம் 11, 12, 13 அந்த 3 வசனங்களை நாம் எடுத்து வாசிப்போம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 7ஆவது அதிகாரம் ஸ்தோத்திரம் 11, 12, 13. வாரும் என் நேசரே, வயல்வெளியில் போய் கிராமங்களில் தங்குவோம். அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம். திராட்சை கொடி துளிர்த்து அது பூ மலர்ந்ததோ என்றும் மாதுளம் செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம். அங்கே நேசத்தின் உச்சிகளை உமக்கு தருவேன். தூதாய் பல வாசனை வீசும் நமது வாசங்கள் அண்டையில் பலவிதமான சகலவித அருமையானவைகளும் உண்டு. என் நேசரை அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன். பார்த்தோம், ஒரு சபைக்கும் இயேசுக்கும் இருக்கிற ஒரு உறவை வெளிப்படுத்துகிற ஒரு புத்தகம் தான் இந்த உன்னத பாட்டு புத்தகம். இதுக்கு மலையாளத்தில் உத்தம கீதம் அப்படின்னு உத்தம கீதம் என்று எழுதப்பட்டிருக்கு. தமிழில் உன்னத பாட்டு இங்கிலீஷில் சாங் ஆஃப் சாலமோனின் பாட்டு அப்படி பல பெயர்களிலே இந்த புத்தகத்துக்கு தலைப்பு சூட்டப்பட்டாலும் இதில் இருக்கிற வார்த்தைகள் சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையில் இருக்கிற உறவை என்ன செய்கின்றன, சுட்டி காட்டுகின்றன. நம்ம காலையில் 10வது வசனத்தை பார்த்தோம். நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கும். நான் இன்னைக்கு மாலை வேளையில அந்த வாரும் என் நேசரே என்று சொல்கிறோம். அந்த அந்த மணவாட்டி நேசரை அழைக்கிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். இங்கிலீஷில் அழகாக இருக்கும், கம் மை பில்லோடு என்கிற வார்த்தை. வாருங்க என் அன்பே. பில்லோடுன்னா அது நிறைய வார்த்தையோட தமிழ். அன்பே, என் அன்பே, என் சிநேகிதியே, என் சிநேகிதனே என்று அழைக்கிறதான ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். அவர் கூப்பிடுகிறாள், என் சிநேகிதரே, என் அன்பரே, என் மை பில்லோடு வாருங்க சோத்திரம் என்று அவள் அழைக்கிறதை பார்க்கணும். நாமும் ஜபத்தில் ஆண்டவர் என்ன செய்யணும்? அழைக்கணும். ஆண்டவரை கூப்பிடணும். வாருங்க வாருங்க சோத்திரம். உலகத்தில் நிறைய தெய்வம் ஒன்றுங்கிறாங்க. உலக மதங்களில் உள்ள தெய்வத்திற்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசம் தெரியுமா? சோத்திரம். நம்ம ஆண்டவரை வாங்க வாங்கன்னு கூப்பிடணும். சோத்திரம். அவங்க போங்க போங்கன்னு விரட்டி இருப்பாங்க. அம்மா தாயே கோயிலுக்கு போ, அங்கே வரேன், அங்கே உனக்கு என்ன வேணாலும் தரேன் அப்படின்னு உலக விக்கிரகத்தை வழிபடுகிற மக்கள் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம எப்போதும் ஆண்டவரை வாருங்க சோதரா அப்படின்னு கூப்பிடுவோம். ஏன்னா அவர் நம்மோடு இருந்தால் நம்முடைய வாழ்க்கை சோதரா ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அப்ப இவள் என்ன கூப்பிட? வாரும் என் நேசரே. நேசர் என்றால் சிநேகிதரே, அன்பரே என்று கூப்பிடுகிற ஒரு வார்த்தை. அப்போ அவர் அவ்வளவு அவளை நேசரே என்று கூப்பிடணும்னா அவளுக்கும் அந்த நேசருக்கு இடையில என்ன இருந்தது? ஒரு நல்ல உறவு இருந்தது, நல்ல அன்பு இருந்தது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்கும் சபையாகிய நமக்கும் இயேசுவோடு கூட இப்படிப்பட்டதான ஒரு உறவு, ஒரு அன்பு இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு வசனம் பாருங்க, உன்னத பாட்டின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்திலே படிக்கும் பொழுது அவள் சொல்கிறாள் பாருங்க, அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது, அவர் முற்றிலும் அழகுள்ளவர், இவரே என் நேசர், இவரே என் சிநேகிதர். அந்த வார்த்தை கவனி, எவ்வளவு அழகா சொல்றோம். அந்த 5ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம் அந்த 11வது வசனத்திலே ஸ்டார்ட் பண்ணும். அந்த நேசரை எப்படியெல்லாம் இருக்கிறார் அப்படியே வர்ணித்து அவள் சொல்லிக் கொண்டு வரும் பொழுது அவரை குறித்து அவருடைய ஒவ்வொரு அவயவங்களையும் அவள் வர்ணித்து சொல்லிவிட்டு 16 வரும் பொழுது சொல்லுகிறாள், இவரே என் நேசர், இவரே என் சிநேகிதர். ஹல்லேலூயா. இதுதான் எனக்கு ஒரு முக்கியமாக சொல்ல போகிறேன்.
சோதரம் நாமும் நம்முடைய வாயில இப்படிதான் அழைக்கப்படும். இவனே என் சிநேகிதர், இவனே என்னுடைய நேசர். இது ஆங்கில பைபிள்ல அந்த நேசர் என்கிற இடத்துல லவ்லி அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. சில பிள்ளைகளுக்கெல்லாம் லவ்லி அப்படின்னு பேர் போடுறோம், செல்லமா போடுவோம். நம்ம டேவிட் பாஷனுக்கும் வீட்டில் லவ்லி அப்படின்னு தான் பேர். அந்த லவ்லின்னு தான் கூப்பிடுவாங்க. ஏது ஜாஸ்மின் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் வீட்டில் லவ்லி அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா செல்லமா கூப்பிடுகிறது. இங்கேயும் இந்த சூலமித்தி நேசரை கூப்பிடும்போது மை லவ்லி அப்படின்னு கூப்பிடுகிறதாக ஆங்கில பைபிள் இருக்கிறது. இந்த சிநேகிதர் என்று சொல்லுகிற இடத்துல மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது. சரியா? சிநேகிதர் யாரு? யாரு? மை ஃப்ரெண்ட். அப்ப நல்ல கவனிங்க, இந்த நேசர் இவருக்கு லவ்வராக இருக்கிறார். அதே வேளை யாராக இருக்கிறார்? ஃப்ரெண்டாக இருக்கிறார், சிநேகிதராக இருக்கிறார். ஸோ நான் இதுதான் முக்கியப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம இயேசுவை எப்ப பார்த்தாலும் மை ஃப்ரெண்ட் என்று சொல்லக்கூடிய அளவுல, சிநேகிதர் என்று சொல்லக்கூடிய அளவுல நமக்கும் இயேசுக்கும் இருக்கிற உறவு பலப்பட வேண்டும். இயேசுக்கு ஒரு ஸ்பெஷல் தன்மை இருக்கிறது. என்னன்னா, அவர் தகப்பனாகவும் இருக்கிறார், அதை விட மணவாளனாகவும் இருக்கிறார். ஏன்னா இந்த எலோகீம் அப்படின்னு ஒரு வார்த்தை பைபிள், தேவன் என்பதற்கு எப்படி மூல மொழியில எலோகீம். அந்த எலோகீம் என்கிற வார்த்தைக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறவர் அர்த்தம். ஒரு மனிதனுக்கு ஒரு அப்பா தேவைப்பட்ட அந்த இடத்துல அவர் அப்பாவா இருப்பார். ஒரு மனிதனுக்கு சிநேகிதன் தேவையான இடத்துல அவர் ஒரு சிநேகிதனாக இருப்பார். ஒரு துணையா இருக்க வேண்டிய இடத்துல அவர் யாரா இருப்பார்? துணையா இருப்பார். யாக்கோபின் சந்ததியை பார்த்து ஆண்டவர் சொல்லப்பட்டது, அவரே ஒரு நாயகன் அப்படிங்கிறது. நாயகன் யாரு? புருஷன் அர்த்தம். என் வாழ்க்கைக்கு துணை, என் வாழ்க்கைக்கு புருஷன் அவர்தான் அப்படிங்கிறார். சிநேகிதர். அப்போ எலோகீம் அப்படின்றால் எல்லாவற்றிற்கும் எல்லாமா இருக்கிறவர். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு என்னெல்லாம் உறவுகள் தேவையோ, என்னெல்லாம் உதவிகள் தேவையோ அதை எல்லாம் செய்யக்கூடியவர். அந்த ஸ்தானத்தில் எல்லாம் நின்று நமக்கு உதவி செய்யக்கூடியவர். அதுதான் எலோகீம் என்று சொல்லுகிற வார்த்தை. அல்லேலூயா. இங்கே இந்த மணவாட்டி இயேசுவை சிநேகிதர், மை ஃப்ரெண்ட் என்று அறிக்கை பண்ணுகிறதை பார்க்கிறோம். நான் இன்னைக்கு இதை தான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் இயேசுவை தெய்வமா ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவை ஒரு சிநேகிதராக வைத்திருக்க வேண்டும், ஒரு நண்பராக வைத்திருக்க வேண்டும். So that Jesus is the best friend. Hallelujah. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. அவனை போல நல்ல சிநேகிதரை பார்க்கவே முடியாது. ஏன்னா உலகத்தில் இருக்க எல்லா சிநேகிதர்களும் சுயநலம் இருக்கும். ஆனா இயேசுவிடத்துல என்ன இல்லை? சுயநலம் இல்லாத ஒரு நண்பராய் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த சிநேகிதருக்கு ஒரு சிறப்பு தன்மை உண்டு. எல்லா உறவுகளை விட ஒவ்வொரு உறவுகளுக்கும் ஒரு சிறப்பு உண்டு. அப்பா அம்மா உறவுனா அதுல ஒரு சிறப்பு தன்மை உண்டு. புருஷன் மனைவி உறவுனா அதுல ஒரு சிறப்பு தன்மை உண்டு. சிநேகிதர் உறவுனா அதுல ஒரு சிறப்பு தன்மை உண்டு. பொதுவா சிநேகிதம் அப்படின்னா யாரிடத்தையும் சொல்லாத ரகசியங்களை யார்கிட்ட சொல்லுவோம்? சிநேகிதர்கள் சொல்லுவோம். சிநேகிதன் என்றால் முடிவு மறைவில்லாத ஒரு உறவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் யோவான் 15ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே இயேசு சொல்லுகிறதான வார்த்தை பார்க்க முடியும். யோவான் இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லாமல், ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். ஒரு வேலைக்காரன். இந்த இடத்துல அவர் ஊழியக்காரன் சொல்வது வேலைக்காரன். ஸ்தோத்திரம். மொழிபெயர்ப்புல அப்படிதான் வந்திருக்கணும். ஸ்தோத்திரம். ஏன்னா ஒர்க்கர் அண்ட் சர்வர் ரெண்டுக்கும் வித்தியாசம். அதான் பைபிள் காலேஜில் அதில் எடுத்திருக்கிறேன். ஒன்றுக்கு ஏபட் அப்படின்னு பேர். எதிர ஏபட் என்றால் பிரதிபலன் எதிர்பார்த்து வேலை செய்கிறது. அவன் ஒர்க்கர். ஆனால் கிறிஸ்தவ ஊழியம் என்பது கிறிஸ்தவ ஊழியர்கள் என்பது ஒர்க்கர் கிடையாது, சர்வீஸ் பண்ணுறவங்க. அவர்களுக்கு பிரதிபலன் பார்க்க மாட்டாங்க. அதுக்கு எதிர ஷாரத் என்கிற வார்த்தை.
பிரதிபலனே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஊழியம் செய்வது பிரதிபலனை எதிர்பார்க்கல, தேவனுக்கு ஊழியம் செய்வது பிரதிபலனே பார்க்காம ஊழியம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. இப்ப இயேசு சொல்றாரு, நான் உங்களை வேலைக்காரன்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் என்னுடைய வேலைக்காரன் அல்ல, ஊழியக்காரன் என்று நான் ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். அந்த வார்த்தை கவனிக்கிறீங்களா? நான் உங்களை வேலைக்காரன்னு சொல்ல மாட்டேன். அப்ப சொல்றாரு, இயேசு சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கும் எனக்கு இடையில இருக்கிற உறவு ஒரு எஜமான் வேலைக்காரன் இருக்கிற உறவு கிடையாது, உங்களுக்கும் எனக்கு இருக்கிற உறவு சிநேகிதனுடைய உறவு என்று சொல்லுகிறார். அப்ப ஒரு சபை, நம்ம எல்லாம் இயேசுவின் சீசர்கள் தானே, இயேசுவால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய சீடர்கள். நமக்கு இயேசு இடையில இருக்கிற உறவு எப்படி இருக்க வேண்டும்? இந்த சிநேகித உறவாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். சிநேகிதராய் நாம் இருக்க வேண்டும். நம்ம இயேசுக்கு சிநேகிதராய் இருந்தால், நாம் இயேசுக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால், நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகள் உண்டு. இந்த ஒரு சொல்லுகிற வார்த்தை நீங்க கவனிங்க. நான் உங்களுக்கு எஜமானாகவும் நீங்கள் எனக்கு ஊழியக்காகவும் அல்ல. நீங்கள் எனக்கு யாரா இருக்கிறீர்கள்? ஏன்னா ஒரு சிநேகிதன் சொல்றோம், எஜமானா கட்டளை கொடுப்பார், அப்படிதானே? சம்பளம் கொடுக்கிறவர் ஆர்டர் போடுவார், அந்த ஆர்டருக்கு வேலைக்காரன் என்ன செய்வான்? வேலை செய்வான். அப்ப உங்களுக்கு எனக்கு இடையில இருக்கிற உறவு ஆர்டர் போட்ட செய்யக்கூடிய ஒரு உறவு கிடையாது, நம்ம சிநேகித உறவுல இருக்க வேண்டும். ஒரு சபைக்கும் இயேசு இடையில இருக்கிற உறவு என்ன உறவா இருக்க வேண்டும்? ஒரு சிநேகித உறவாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? எத்தனை பேர் ஒரு சிநேகித உறவை இயேசுவோடு வச்சிருக்கிறீங்க? ஒரு சிநேகிதனை போல இயேசு யாருக்கு எல்லாம் வச்சிருக்கீங்க? சிலர் இயேசுவை டாக்டர் தான் நினைக்கிறார், நோய் வந்தா குணமாக்குற டாக்டர். சிலருக்கு இயேசுவே வேலைக்காரர், இயேசுவே அதை பண்ணும் இதை பண்ணும் ஆர்டர் கொடுத்துட்டே இருப்பாங்க, ஜப குறிப்பு ஆர்டர் போட்டே இருப்பாங்க, என் வயிற்று வலியை சுகமாக்கும். அதுவும் கெஞ்சி ஜலம் ஜபிக்க மாட்டாங்க. நான் ஜபம் பண்ண பார்த்துருக்கேன், இதை செய்யும் அப்படின்னு மிரட்டுற மாதிரி இயேசு மிரட்டி ஜபம் பண்ணுவாங்க. சோத்திரம். இதுல எல்லாம் நிறைய இருக்கு. அந்த ஜபம் பண்ண வேண்டிய விதம், இயேசுட்ட நம்ம ஜபம் பண்ணும்போது மிரட்டியெல்லாம் ஜபம் பண்ண முடியாது, நம்ம எனக்கு கெஞ்சி தான் ஜபம் பண்ணணும். ஏன்னா அவர் பெரியவர், அவருக்கு முன்னாடி சோத்திரம். இது எல்லாரும் ஜபம் நானும் செஞ்சிருக்கிறேன், செய்ய மாட்டவரே அப்படின்னு இயேசு அதட்டுறதுக்கு, இயேசுக்கு ஆர்டர் கொடுக்கிறது. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய சிநேகிதன் ஒரு ஃப்ரெண்ட்ட போய் எப்படி கேட்பாங்க? அன்பா கேட்பாங்க. அது போல உரிமையோடு நமக்கு நம்ம உரிமையோடு கேட்கலாம். சொல்றோம் பாருங்க, மீதி யார்கிட்ட கேட்டாலும் யோசிச்சுதான் கேட்கும். ஆனா ஒரு ஃப்ரெண்ட்ட போய் என்ன செய்வாங்க? உரிமையோடு கேட்பாங்க. சில ஃப்ரெண்டெல்லாம் சொல்றோம், நம்ம சட்டை தூக்கி அவன் போட்டுருவோம், கேட்கவனே போட்டுருவோம். என்ன ஃப்ரெண்டு கருத்து சொல்றேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வார்த்தை, இயேசுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு ஒரு ஃப்ரெண்ட் உறவா இருக்கணும், ஒரு சிநேகித உறவாக இருக்க வேண்டும். உள்ளத்துல என் வார்த்தை போகுதான்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கும் இயேசுக்கு இருக்கிற உறவு எப்படி இருக்கணும்? ஒரு சிநேகித உறவு. அவர் இயேசுவே சொல்றார், நான் உங்களை வேலைக்காரன்னு சொல்ல மாட்டேன், சோதரம், நான் உங்களை சிநேகிதர் என்று சொல்லுகிறேன். நான் சிநேகிதர் என்று சொல்லுகிறேன் சொல்லிட்டு சொல்றாரு, எனக்கு பிதா என்னெல்லாம் சொல்றாரு அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லுங்க. அந்த சிநேகித உணர்வுல என்னன்னா ஒளிவு மறைவு கிடையாது, அங்க ஒழித்து வைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு உறவு தான் ஒரு சிநேகித உறவு. அல்லேலூயா. ஒரு வார்த்தை கையை உயர்த்தி நாம ஜெபம் பண்ணிவிட்டு நான் அடுத்து இந்த செய்தியை இன்னைக்கு கொஞ்சம் ஒரு ஆழமான ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக சொல்ற விரும்புகிறேன். அல்லேலூயா. நிறைய பேர் கேட்க வரல, வந்திருக்கிற நீங்க பாக்கியவான்கள். நம்ம வசனத்தை கேட்டு இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். முதலாவது கையை வைத்து ஆண்டவரே, உமக்கும் எனக்கு இடையில இருக்க அந்த உறவு ஒரு சிநேகித உறவா இருக்கிறது. நீர் என் வாழ்க்கையில் ஒரு சிநேகிதனாய், ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு நண்பனாக, ஒரு தோழராக ஆண்டவரே நீ என்னோடு கூட இருக்கணும். ஆண்டவரே அவரை கொண்டு வளைக்கப்பட சிநேகிதன் ஆண்டவரே, என் சிநேகிதன் சொன்ன வாயத்திற்கு